மனிதன் யார் என்றால் தன்னுடைய தகப்பனால் மறக்கப்பட்டவன். இந்த மனிதன் சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டவன். ஆனால் இவனுக்குள்ள இருந்தது, எங்க இருந்தாலும் தேவனை துதித்து பாடி தம்புருவினாலும் சுரமண்டலத்தினாலும் தேவனை துதித்து ஆராதித்து கொண்டிருந்தான். அவனுடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நாம் எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அவர் அவளை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தான். நாம் தாவீதுடைய வாழ்க்கை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் காணப்பட்டான். தாவீது எப்படி காணப்பட்டான்? தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் காணப்பட்டான். தேவன் அவனை குறித்து என்ன சொல்கிறார்? சாட்சி சொல்கிறார், என் இருதயத்துக்கு ஏற்றவன். தேவனை நம்மை குறித்தும் இப்படிப்பட்ட சாட்சி கொடுக்கிறவராய் நான் காணப்பட வேண்டும். எப்படி? தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். ஏனென்றால் அவன் தேவனை துதித்து பாடிக்கொண்டிருந்தான். அவன் பாருங்களேன், அவனுடைய வாழ்க்கையை பார்க்கிற போது எவ்வளவு அற்புதமான காணப்படுகிறான். சகோதரர்கள் புறக்கணிக்கப்பட்டான், தகப்பனால் மறக்கப்பட்டான். ஆனாலும் அவன் அதையெல்லாம் ஒரு பொருட்டாய் எண்ணாமல் தேவனை எப்பொழுதும் துதித்து பாடிக்கொண்டிருந்தான். ஆனால் தாவீதை பார்க்கிற போது நிறைய காரியங்களை என்ன செய்யலாம் சொல்லலாம். ஏன் இருதயத்துக்கு ஏற்றவனாய் காணப்பட்டான். ஆனால் நான் 3 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவதாக நாம் எடுத்து வாசிப்போம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45 47 வசனம் வரை நாம் வாசிப்போமாக. 1 சாமுவேல் வாசிங்க. என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனையினுடைய கர்த்தரின் நாமத்தினால உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். ஆதலால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று உலகத்தார் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தாலும் ஈட்டியாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜன கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கட்டுவது அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றார். ஆமென். முதலாவது ஒரு காரியம் இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்குமே நன்றாக தெரியும். தாவீது கோலியாத்தை என்ன செய்கிறான்? முறியடிக்கிறான். இந்த கோலியாத் என்ன பண்றான்னா, ஒவ்வொரு நாளும் 40 நாள் தொடர்ந்து வந்து என்ன பண்றான்? இஸ்ரவேல் ஜனங்களை நிந்தித்து கொண்டிருக்கிறான். நீங்கள் என்னோடு என்ன செய்ய வேண்டும்? ஒருத்தராய் வந்து போர் செய்ய வேண்டும். ஒருவேளை நீங்கள் ஜெயித்தால் நாங்கள் உங்களுக்கு அடிமை, நான் ஜெயித்தால் நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு அடிமைகள் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் இந்த கோலியாத் வந்து என்ன செய்யறான்? இஸ்ரவேல் ஜனங்களோடு நிந்தித்து கொண்டிருக்கிறான். இப்படி நிந்தித்து கொண்டிருக்கிற போது தாவீது அந்த இடத்திற்கு என்ன செய்கிறான்? வருகிறான். ஏன் வருகிறான் என்றால், ஈசாய் அவனுடைய தகப்பன் தன்னுடைய அண்ணன்மார்களை பார்த்து வரும்படி தாவீதை அனுப்பி வைக்கிறார். எப்படி இருக்கிறாங்க, அவர்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் என்ன செய்யுங்க, கொண்டு போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி விசாரித்து விட்டு வரும்படி இந்த தாவீதை அவனுடைய தகப்பன் அனுப்புகிற போது இவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய தகப்பன் அனுப்பினதை கீழ்ப்படிந்து உடனடியாக அந்த இடத்திற்கு வருகிறான். சகோதரர்கள் இராணுவத்தில் காணப்படுகிறார்கள். இந்த இராணுவத்தில் இருக்கிற போது இவன் என்ன செய்யறாங்க? வந்து பார்க்கிறான். அங்கே ஒருத்தர் என்ன செய்யறான்னா, இஸ்ரவேல் ஜனங்களை நிந்தித்து கொண்டிருக்கிறான். இதை பார்த்த உடனே இந்த தாவீதுக்கு என்ன வந்து விடுகிறது என்றால், கோபம் வந்து விடுகிறது. கோபம் வந்து அவன் நினைக்கிறான், விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் நம்மை பார்த்து நிந்திக்கிறானே, நம்மை பார்த்து சவால் விடுகிறானே என்று சொல்லி என்ன செய்கிறான்? விசாரிக்கிறான். போய் என்ன நடக்கிறது என்று என்ன செய்கிறான்? விசாரிக்கிறான். அங்கே இருக்கிற ராணுவத்தார் எல்லாரும் சொல்லுகிறார்கள், என்ன செய்யறான்? தினந்தோறும் வந்து
நம்மோடு கூட சண்டைக்கு என்ன செய்கிறார்? கூப்பிடுகிறான். ஒருவேளை அவர்கள் ஜெயித்தால் நாம் அடிமைகளாய் என்ன செய்வோம்? போக போகிறோம். நாம் ஜெயித்தால் அவர்கள் நமக்கு அடிமைகளாய் போவார்கள். அது மட்டுமல்ல, நம்மளிடத்துல என்ன செய்யல? சண்டைக்கு போக யாருக்கும் என்னல்ல, துணிவு இல்லை. யாரு உன்னோடு? ஏன் என்றால் இந்த கோலியாத் அவனுடைய உயரமே எப்படி இருக்கிறது என்றால் 6 முழம் 1 ஜான் என்ன செய்யுது? உயரமாய் இருக்கிற ஒரு பெரிய அரக்கன் போல என்ன செய்கிறான்? இந்த கோலியாத்து காணப்படுகிறான். இதை பார்த்துட்டு அது மாத்திரம்னா அவனுடைய கவசம், அவனுடைய ஈட்டி எல்லாம் என்ன செய்யுது? அவன் நல்ல போர் வீரர் பட்டயத்தோடு என்ன செய்யறான்? கேடகத்தோடு இந்த இடத்துல வந்து நிற்கிறான். இதை பார்த்த உடனே தாவீதுக்குள்ள ஒரு வைராக்கியம் என்ன செய்கிறது? காணப்படுகிறது. எப்படி விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தியன் நம்முடைய தேவனை என்ன செய்யலாம்? நிந்திக்கலாம் என்று சொல்லி ஒரு இருதயம் என்ன செய்கிறது? அவனுக்குள்ளே வருகிறது. முதலாவது ஒரு காரியம், தேவனிடத்தில் வைராக்கியம் உள்ள இருதயம் என்ன செய்கிறது? காணப்படுகிறது. அப்ப அதனாலதான் தாவீது என்ன செய்யலாம்? தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதனாய் காணப்படுகிறான். ஆண்டவர் பார்க்கிறார், எல்லா ஜனங்களும் பார்க்கிறாங்க. இந்த கோலியாத்து என்ன செய்யறான்? என்னை நிந்தித்து கொண்டே இருக்கிறான் என்று பார்க்காம எல்லாரும் பயந்து என்ன செய்யறாங்க? ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். யாருக்குள்ளேயும் அந்த விசுவாசம் இல்லை, யாருக்குள்ளேயும் அந்த வைராக்கியம் இல்லை. என் தேவன் என்னை ஜெயிக்க வைப்பார், இந்த தோல்வி நான் தோற்க மாட்டேன் என்று ஒரு விசுவாசம் வராமல் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். சவுல் ராஜாவும் ஒளிந்து கொண்டுதான் இருக்கிறார். யாரும் என்ன செய்யல? அவனை எதிர்த்து போரிடவே இல்லை. ஆனால் இந்த தாவீதுக்குள்ள அந்த எண்ணம் என்ன செய்கிறது? வருகிறது. விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன், விருத்த சேதனமுள்ள நம்மை ஜெயிக்க முடியாது, நாம் ஜெயிப்போம் என்று சொல்லி என்ன செய்யறான்? இந்த தாவீது அவனோடு யுத்தத்திற்கு கடந்து செல்கிறான். அவனோட யுத்தத்திற்கு கடந்து செல்லுகிறதை பார்த்ததுதான் தேவனுக்கு அது ஒரு இருதயத்துக்கு ஏற்ற மனிதனாய் என்ன செய்கிறாய் காணப்படுறான். இந்த மாலை வேளையில கூட நாம் கூட சில நேரங்களிலே கடினமான சூழ்நிலையில செல்லுகிற போது, போராட்டம் நிறைந்த வாழ்க்கையில செல்லுகிற போது, பிரச்சனை நிறைந்த பாடுகள் நிறைந்த வாழ்க்கையில செல்லும் போது, என்னால முடியாது, நான் தோற்று போய்விடுவேன் என்ற நிலைமையில இருக்கும்போது நமக்குள்ள இருக்க வேண்டியது ஒரு இருதயம் என்னன்னா, வைராக்கியம் உள்ள விசுவாசம் உள்ள ஒரு இருதயம் காணப்படும் என்றால் அது தேவனுக்கு ஏற்ற இருதயமாய் காணப்படுகிறது. இந்த இருதயம் தாவீதுக்குள் இருந்ததுனாலதான் தேவன் எப்படி சொல்கிறார்? என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று என்ன செய்கிறார் சொல்றார். நீங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு விசுவாசம் உள்ள இருதயம் உங்களுக்கு காணப்பட வேண்டும். இந்த தாவீதுக்குள் என்ன செய்த? அப்படிப்பட்ட ஒரு இருதயம் காணப்பட்டதுனாலதான் இந்த கோலியாத்தை என்ன செய்கிறார்? தோற்கடிக்கப்படுகிறார். கோலியாத் வெறும் ஏதோ ஒண்ணு கொண்டு போல, ஈட்டி கொண்டு போல, பட்டயம் கொண்டு போல, சின்ன ஒரு கவனும் ஒரு கல்லும் தான் என்ன செய்யறார்? கொண்டு போய் என்ன செய்யறார்? தோற்கடிக்கப்படுகிறான். ஆனால் தேவன் அந்த இருதயத்தை பார்த்து தாவீதுக்கு ஒரு ஜெயத்தை என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். இப்ப இந்த மாலைவெல்ல நீங்க பல சூழ்நிலையில கடந்து போகலாம். நான் எப்படி இந்த இடத்துல வாழ முடியும், என்னால முடியாது என்ற சூழ்நிலையில நீங்க கடந்து போகலாம். ஆனால் நமக்கு இருக்க வேண்டியது ஒரு வைராக்கியமான ஒரு விசுவாசம். நான் ஆராதிக்கிற தேவன், என்னுடைய தேவன் பெரியவர், என்னுடைய தேவன் எல்லாரை காட்டிலும் பெரியவர். அவர் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்கிற போது நாம் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் காணப்பட முடியும். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? நான் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம். எந்த சூழ்நிலையிலும் காற்றடிக்கட்டும், கடல் பொங்கட்டும், எல்லாம் இருக்கட்டும், எனது நங்குரம் இயேசு எனக்கு இருக்கிறார் என்ற ஒரு விசுவாசம் இருக்கிற போது தேவன் என்ன செய்வார்னா அது அவருடைய இருதயத்திற்கு ஏற்றதாய் காணப்பட வேண்டும். அந்த இருதயம் தாவீதுக்குள் இருந்ததினால் தேவன் அவனை எனக்கு ஏற்றவன் என்று என்ன செய்கிறார்? சாட்சி கொடுக்கிறார். இரண்டாவது ஒரு காரியம் நாம் வாசிப்போமாக. 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். கையை போட்டு குற்றமில்லாமல் போனவன் யார் என்று சொன்னான். பின்னும் தாவீது, கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டார் ஒழிய நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருந்தவர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவார் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இப்பொழுது
போதும். இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது. சவுல் என்ன பண்றாருன்னா, தாவீதை என்ன செய்கிறார்? கொல்ல வருகிறார். தேடி எப்படியாவது தாவீதை என்ன செய்ய வேண்டும்? அழித்து விட வேண்டும். சவுலுக்கு தெரிஞ்சிச்சு, தாவீதை இனிமே என்ன செய்வார்? ராஜாவாக போகிறான் என்பது சவுலுக்கு தெரிந்து விட்டது. தெரிந்து விட்டதுனால தாவீதை என்ன செய்கிறார்? கொல்ல வகை தேடுகிறார். ஃபர்ஸ்ட் பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஒரு வனாந்திரத்துல என்ன செய்வான்? தாவீதை ஒளிந்து கொண்டே இருப்பா, என்கேதிங்கிற வனாந்திரத்துல. அப்ப என்ன செய்யறார்? சவுல் தாவீதை தேடி வருகிறார். தாவீது என்ன பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு காரியம், சவுலுடைய சால்வையின் தொங்கலை என்ன செய்யறாருன்னா அறுத்துட்டு வந்துடுறாரு. அப்போ கூட தாவீதுக்குள்ள உள்ள இருதயம் என்னன்னா, கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்ததுமே நான் என்ன செய்ய மாட்டேன்? கையை போட மாட்டேங்கிறார். இந்த கடத்துலையும் பாருங்களேன், சவுல் என்ன செய்யறாரு? தாவீதை தேடி வனாந்திரத்துல வந்து கொண்டிருக்கார். இது தாவீதுக்கும் தெரிய வந்துருது. தாவீது என்ன செய்யறாரு? அபிஷாயை பார்த்து நம்ம 2 பேரும் என்ன செய்யலாம்? போய் சவுல் ராஜாவுடைய சொம்பையும் என்ன செஞ்சிடலாம்? எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம்? அபிஷாயும் தாவீதும் என்ன செய்யலாம்? போகலாம். இந்த அபிஷாய் தாவீதுக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கிறார். இதுதான் சரியான நேரம். சவுல் என்ன செஞ்சிட்டு இருக்காரு? நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. சவுலை என்ன செய்யறாங்க? காக்கிற படைத்தலைவர்கள், ராணுவ வீரர்கள், அப்னேர் எல்லாரும் என்ன செய்யறாரு? தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம போய் என்ன பண்ணலாம்? சவுலை கொன்று போட்டுடலாம். சவுலை கொன்று போட்டால் நீர் என்ன செய்யலாம்? ராஜாவாய் மாறிவிடலாம் என்று யார் ஆலோசனை கொடுக்கிறார்? அபிஷாய். நல்ல ஒரு ஆலோசனை. நீ யாரு பாருங்களேன், நமக்கு எதிராளியா இருக்கிறவங்களுக்கு இதுதான் கரெக்டான நேரம் போட்டு தள்ளுறதுக்கு நம்ம என்ன செஞ்சிடலாம்? பண்ணிட்டோன்னா நம்ம என்ன செஞ்சிடலாம்? ஏதோ ஒரு வேலை பார்க்குற இடத்துல நமக்கு பிரச்சனை வருது, நம்ம கொலீக்ஸ் வந்து என்ன செய்யறாங்க? ஏதோ பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம வகை தேடுவோம், எப்போ இவங்களை மாட்டலாம், என்ன செய்யலாம், என்ன செய்யலாம். யாரோ ஒருத்தர் நமக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா இதுதான் சரியான கரெக்டான டைம், நம்ம போய் என்ன செஞ்சிடலாம்? ஒரேடியாக போட்டு தள்ளிடலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கும்போது நம்ம என்ன செஞ்சிருவோம்? கரெக்டாக நேரம், இது நல்ல ஆலோசனையாக இருக்குது அப்படின்னு போய் செஞ்சிருவோம். இந்த அபிஷாய் அப்படிப்பட்ட ஆலோசனை செய்யணும்னா கொடுக்குறார். கொடுத்த உடனே தாவீது சொன்ன ஒரு வார்த்தையை கவனிச்சு பாருங்களேன். கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர். தேவனுடைய அபிஷேகம் தைல கொம்பு சவுலின் மீது போடப்பட்டிருக்கிறது. அதனால நான் என்ன செய்ய மாட்டேன்? சவுலை கொல்ல மாட்டேன் என்று சொல்லி தாவீது என்ன செய்யறார் சொல்றான். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளுகிற ஒரு காரியம் என்னன்னா, தேவனுக்கு ஒரு பயப்படுகிற ஒரு இருதயம் தாவீதினிடத்தில் என்ன செய்கிறது? காணப்பட்டது. நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு இருதயம் என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். தேவனுக்கு பயப்படுகிற ஒரு இருதயம் என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். சவுலுக்கு இது என்ன செய்யலாம்? சவுலுக்கு அந்த இது இல்லை. ஆனா சவுல் எத்தனையோ முறை என்ன செய்யலாம்? தாவீதை கொல்கிறதற்கு வகை தேடி பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார். தாவீதுக்கும் தெரியும். தெரிந்து இருந்தாலும் சவுல் என்ன செய்யல? தாவீதை விடல. தாவீது என்ன செய்யலாம்? கர்த்தர் அபிஷேகம் பண்ணி விட்டாரு, அதனால நான் என்ன செய்ய மாட்டேன்? சவுலை கொன்று போட விட மாட்டேன். கர்த்தர் அடிக்கட்டும், கர்த்தர் ஏதாவது செய்யட்டும், கர்த்தர் அவனுடைய உயிரை என்ன செய்யட்டும்? எடுத்துக்கொள்ளட்டும். ஆனால் நான் என்ன செய்ய மாட்டேன்? ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினவர், ஆண்டவர் அவராய் தெரிந்தெடுத்தவர், அதனால நான் அவன் மேல் கை போட மாட்டேன் என்று சொல்லி ஒரு வைராக்கியமாக தேவனுக்கு ஒரு பயப்படுகிற ஒரு இருதயம் என்ன செய்து காணப்பட்டது. நம்ம இந்த மாலை வேளையில் கூட நாமும் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு இருதயம் என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். தேவன் அபிஷேகம் பண்ணின நாம் எல்லாரும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட விசுவாசிகள், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட விசுவாசிகள். நாம் ஒருவருக்கு ஒருவர் எழும்பக்கூடாது, ஒருவருக்கு ஒருவர் குறை சொல்லக்கூடாது, ஒருவருக்காக ஒருவர் என்ன செய்யக்கூடாது? முறுமுறுக்க கூடாது. பாருங்களேன், மத்தேயு 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல பாருங்களேன், இந்த சிறிய சிலர் அற்பமா எண்ணுகிறவங்க அவருடைய தேவ தூதர்கள் என்ன செய்யறாங்கன்னா எப்பவுமே பரலோகத்திற்கு பிதாவை என்ன செய்யறாங்கன்னா தரிசிப்பார்களாம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போறோம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன இயேசுவானவர் சொல்லுகிறார்? யாரை என்ன செய்யக்கூடாதாம்? அற்பமாய் எண்ணக்கூடாதாம். எல்லாருக்கும் தேவ தூதர்கள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவதூதர்கள் யாரை போய் பார்த்துட்டு இருக்காங்க?
பிதாவை நோக்கி என்ன செய்யறாங்கன்னா தரிசித்துட்டு இருக்காங்க. அப்போ பாருங்களேன், நம்ம ஒருவருக்கு ஒருவர் முறுமுறுக்கிற போது, ஒருவருக்கு ஒருவர் நம்ம பேசுகிற போது, குறை சொல்லுகிற போது, நம்ம தேவதூதர்கள் எங்க போய் நிற்காங்க? ஆண்டவரை பார்த்து. அப்போ ஆண்டவருக்கு தெரியும் நம்ம துக்கமா இருந்தா தேவதூதர்கள் எப்படிதான் இருக்க போறாங்க, துக்கமா இருக்க போறாங்க. நம்ம சந்தோஷமா இருந்தா அவங்க போய் நிச்சயமா என்ன செய்வாங்க? கம்ப்ளைண்ட் என்ன செய்வாங்க? பண்ணுவாங்க. அப்போ என்ன அப்படின்னா, தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் என்ன செஞ்சிருக்கோம்? அபிஷேகித்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரையும் சபை என்கிற மந்தையிலே நம்ம என்ன செய்திருக்கிறார்? சேர்த்திருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறோம். தேவன் நம்மை தெரிந்து கொண்டதுனாலதான் நாம் என்ன செய்யக்கூடாது? அவர்களை பற்றி என்ன செய்யக்கூடாது? குறை சொல்லக்கூடாது. அன்பா என்ன செய்யணும்? இருக்கணும். அரவணைத்து நம்ம என்ன செய்யணும்? போகிறவர்களாய் காணப்பட வேண்டும். உங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் ஞாபகம் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சமூகத்துல போய் இந்த தூதர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? நின்று கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு இருதயம், தேவனுக்கு பயப்படுகிற ஒரு இருதயம் இருக்கும் போது தேவன் என்ன செய்கிறார்? நம்மையும் இருதயத்துக்கு ஏற்றவனாய் என்ன செய்கிறார்? தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். சாட்சி கொடுப்பார். என் மகள், என் மகன் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். இந்த தாவீதை பாருங்களேன், சவுல் எத்தனையோ முறை கொல்ல வந்தான், எத்தனையோ முறை என்ன செய்தான்? ஈட்டி சுரமண்டலம் வாசிச்சுட்டு இருக்கும்போது என்ன செய்வானா? கொல்ல வருவான். ஏன்னா அவனுக்கு கொல்லாத அவன் என்ன செஞ்சிச்சு? இருக்கும் போது என்ன செய்வான்? அவனை விடுதலை ஆக்குறது தான் இவன் என்ன செஞ்சுட்டு இருக்கான்? பாட்டு பாடி என்ன செஞ்சுட்டு இருக்கான்? சவுல் ராஜாவை வாசித்துட்டு இருக்கான். ஆனா சவுலுக்கு அதெல்லாம் இல்லை. அவனை என்ன செஞ்சிடணும்? கொன்று விட வேண்டும் ஒரு எண்ணம். ஆனா எத்தனையோ முறை சவுல் தாவீது கையில சவுல் ஒப்பு கொடுக்கப்பட்டான். ஆனா தாவீது ஒரு நாள் கூட அவனுக்கு அந்த இருதயம் இருந்துச்சு, தேவன் அபிஷேகம் பண்ணினவர் மேல் நான் கை போட மாட்டேன் என்கிற ஒரு இருதயம், தேவனுக்கு பயப்படுகிற ஒரு இருதயம் இருந்தனால தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் காணப்பட்டான். இப்போ நாம் அப்படிப்பட்ட ஒரு இருதயம் இருக்கிற போது நாமும் தேவனுக்கு ஏற்ற ஒரு இருதயமாய் என்ன செய்ய முடியும்? காணப்பட முடியும். அல்லேலூயா சொல்லாமா? நம்ம என்ன செய்யணும்? தேவனுக்கு பயப்படுகிற ஒரு இருதயம் என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். மூன்றாவது ஒரு காரியம் நாம் வாசிப்போமாக. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனமா? இதை பார்க்கிறோம், இன்னும் நான் ஈசனும் என் பார்வைக்கு அற்பமானே, அப்படியே நீ சொன்ன பெண்களோடும் கூட மகிமையா விளங்குவேன் என்றான். இந்த சம்பவம் நமக்கு நல்லாவே தெரியும். என்ன சம்பவம் அப்படின்னா, உடன்படிக்கை பெட்டி எங்க வருகிறது அப்படின்னா தாவீதின் நகரத்திற்கு என்ன செய்கிறது? வருகிறது. ஓபேத் ஏதோமின் வீட்டில் இருந்து என்ன செய்கிறது? தாவீதின் நகரத்திற்கு வருகிறது. அப்ப என்ன பண்றான்? இந்த தாவீது ராஜாவாய் காணப்படுகிறான். அப்ப தாவீது ராஜாவாய் காணப்படுகிற போது இந்த உடன்படிக்கை பெட்டி இங்க ஓபேத் ஏதோம் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்திற்கு வருகிறது. நகரத்திற்கு வரும்போது நிறைய என்ன செய்ய, காளைகள் ஆடுகள் எல்லாம் வெளியிடப்படுகிறது. வெளியிடப்பட்டு இந்த தாவீது ராஜா என்ன பண்றாருன்னா, நல்ல பயங்கரமா என்ன செய்யறாருன்னா நடனம் ஆடி தேவனை என்ன செய்யறாருன்னா துதித்து ஆண்டவரை உயர்த்தி. இதுக்கு முந்தின வசனங்கள்லாம் வாசித்து பாருங்க. நல்ல முழு இருதயத்தோட, ஆனா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் என்ன செய்யறான்? நடனம் ஆடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கான். இந்த மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிற போது மீகாள் தாவீதுடைய மனைவி என்ன செய்யறான்? அவன் என்ன செய்யறான்? தாவீதை எல்லாரையும் ஆசீர்வதித்து அனுப்புகிறான். அனுப்பும்போது இந்த மீகாள் சொல்றா, நீ ஒரு ராஜாவா இருக்கிறாய், நீ இப்படி எல்லாரும் முன்னாடி என்ன செய்யற? நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறிய, உன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் வஸ்திரத்தெல்லாம் கலட்டி விட்டு நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறியே, எல்லாரும் உன்னை பார்த்து எப்படி நினைப்பார்கள் என்று சொல்லி என்ன செய்யலாம்? மீகாள் சொல்றான். மீகாள் சொன்ன உடனே அந்த தாவீது சொல்றான் பாருங்க, நான் அற்பன், நான் நீசன், இன்னும் பாத்தீங்கன்னா நான் ஆடுகளுக்கு பின்னாடி நான் என்ன செஞ்சேன்? இருந்தேன். எங்க அப்பாலாம் என்ன செஞ்சுட்டாங்க? என்னை மறந்து விட்டார்கள். அதுல கூட பாரு, உன்னுடைய தகப்பனார் கூட என்ன செய்யறாரு? என்ன செஞ்சாரு? கொல்ல வந்தாரு. ஆனா என்னை தேவன் ராஜாவாய் உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று என்ன செய்ய சொன்னாங்க. அப்ப தாவீதுக்குள் இருந்த இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்னா, ஒரு தாழ்மையுள்ள ஒரு இருதயம். எந்த உயர்ந்த ஸ்தானத்திற்கு ராஜா, எல்லாரை காட்டிலும் அவர் தான் உயர்வானவர். இந்த பூமியில பாருங்க, எல்லாரை காட்டிலும் உயர்வான ஸ்தானம் ராஜாங்கிற ஒரு ஸ்தானம். அப்படி இருந்தும் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக ஆண்டவருக்கு முன்பாக என்ன செய்யறான்? தன்னை அப்படியே தாழ்த்திறான். அந்த தாழ்மையுள்ள இருதயம் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனமாய் காணப்பட்டது. அப்போ நமக்கு எப்படிப்பட்ட ஒரு இருதயம் காணப்பட வேண்டும் என்றால், தாழ்மையுள்ள ஒரு இருதயம் என்ன செய்யணும்? காணப்படணும். இந்த உயர்வு என்னால வரல, இந்த உயர்வு யாரால வந்துச்சு?
தேவனாலே மாத்திரம் என்ன செஞ்சு வந்துச்சு. நான் ஒண்ணுமே இல்லை, நான் இந்த உயர்வுக்கு பாத்திரமானே அல்ல. ஆனா தேவன் என்னை என்ன செஞ்சார்னா உயர்த்தி வைத்தார். நான் எத்தனையோ முறை வனாந்திரத்துல ஓடி ஒளிஞ்சேன், உன்னுடைய தகப்பனாருக்கு ஓடி ஒளிஞ்சேன், நான் வெளிஸ்டேட்லாம் அடைக்கலமா இருந்தேன். ஆனா தேவன் என்னை ராஜாவாய் உயர்த்தினார். நான் அவருக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை என்று சொல்லி அந்த தாழ்மையுள்ள இருதயம் நான் என்ன செய்யறேன், ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்துகிறேன் என்று சொல்லி என்ன செய்யறான்னா இந்த தாவீது ராஜா சொல்லிறான். அப்போ நமக்கு காணப்படுகிற ஒரு இருதயம், தாழ்மையுள்ள இருதயம் என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை என்ன செய்வார்னா உயர்த்துவார் என்று என்ன செய்கிறது சொல்லுகிறது. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் தான் என்ன செய்வான், உயர்த்தப்படுவான். பெருமை உள்ளவருக்கு தேவன் என்ன செய்யறார்னா எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை என்ன செய்யறார், அளிக்கிறார். அப்போ நாமும் எந்த உயரத்திற்கு போனாலும் நம்ம என்ன செய்யணும்னா தாழ்த்த வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு இருதயம் நமக்குள்ள காணப்படுகிற போது நாம் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் காணப்பட முடியும். அப்போ தேவன் அதை தான் விரும்புகிறார். நிறைய காரியங்கள் இருக்குது, ஒரு 3 காரியம் சொல்லியிருக்கேன். முதலாவது, தேவனிடத்துல அந்த வைராக்கியமான விசுவாசமான இருதயம் என்ன செய்து காணப்பட்டது. 2வது, ஒரு இருதயம் எப்படிப்பட்ட ஒரு இருதயம் காணப்பட்டனா தேவனுக்கு பயப்படுகிற ஒரு இருதயம். 3வது, தாழ்மையுள்ள இருதயம். இந்த 3 இருதயங்களும் நமக்கு காணப்படுகிற போது நாம் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் காணப்பட முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நான் இப்படிப்பட்ட இருதயம் காணப்படுகிற போது தேவன் என்னை குறித்து என்ன செய்வார்னா சாட்சி கொடுப்பார். தேவன் தான் அந்த இடத்துல என்ன செய்யறார்னா, நான் சவுலை தள்ளி என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனை என்ன செய்யறேன், தேர்ந்தெடுத்தேன் என்று சொல்லி சாட்சி கொடுப்பார். அப்படிப்பட்ட இருதயம் நமக்கு காணப்படுகிற போது தேவன் நம்மை குறித்து என்ன செய்வார்னா சாட்சி கொடுப்பார். இந்த 3 காரியங்களையும் நீங்கள் என்ன செய்யுங்க, சிந்தித்து உங்க வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துகிற போது தேவனுக்கு ஏற்ற இருதயமாய் நம்மளையும் தேவன் என்ன செய்வார்னா வைப்பார்.